யூஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் 3 டிவிஷன் சாம்பியனாக இருக்க முயற்சி பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஆலெக்ஸ் பெரேரா தான். யூஎஃப்சியில் டெபியூட் பண்ணுறப்போ ஆலெக்ஸோட ஐடென்டிட்டி என்னவா இருந்துச்சுன்னா ஈஸியை 2 டைம் கிக் பாக்ஸிங்கில் தோக்கடிச்சது தான். அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஈஸியை தோக்கடிச்சு யூஎஃப்சி மிடில் வெயிட் சாம்பியன் ஆகிட்டார் ஆலெக்ஸ் பெரேரா. ஆனால் அதுக்கு அடுத்த ஃபைட்லேயே ஈஸி கிட்ட நாக் அவுட் ஆகி சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரு. சரி, ஆலெக்ஸ் பெரேராவும் ஈஸியோ ட்ரிலஜி ஃபைட் வரும்னு பார்த்தா ஆலெக்ஸ் வந்துட்டு லைட் ஹெவி வெயிட் டிவிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு பிளான் போட்டுட்டாரு. இங்கேயே ஒரு ஹைப்பான ட்ரிலஜி ஃபைட் ஃபேன்ஸ் நமக்கு மிஸ் ஆயிருச்சு. அடுத்து பெரேரா லைட் ஹெவி வெயிட் டிவிஷனில் ப்ளஹோவிச்சை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப் ஷாட் அவருக்கு கிடச்சிது. அடுத்து ஜிரி ப்ரோவாஸ்காவை நாக் அவுட் பண்ணி லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார் ஆலெக்ஸ் பெரேரா. அதுக்கு அடுத்து ஜமால் ஹில், ஜிரி ப்ரோவாஸ்கா, கலில் ரவுண்ட்ரின்னு லைனாக இவங்களெல்லாம் நாக் அவுட் பண்ணி பெரிய ஸ்டாரே ஆகிட்டாரு. டைட்டில் டிஃபென்சஸ் வந்துட்டு ஏற்றிட்டே போனார். அதுக்கப்புறம் ஆலெக்ஸ் பெரேராவை எங்கே பார்த்தாலுமே சாமான்னு கத்துறாங்க, சோஷியல் மீடியாவில் சாமான்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆலெக்ஸ் யூஎஃப்சியோட பீக்கில் இருந்தார். அடுத்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஆங்க்லேவ் கூட நடந்துச்சு. ஆங்க்லேவ் மேட்சப்பை ஆலெக்ஸ் ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணுறாரு, ஈஸி மேட்சப்ஸ் மட்டும்தான் ஃபைட் பண்ணுறாருன்னு கிரிட்டிசிசம் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஆலெக்ஸ் வந்துட்டு ஆங்க்லேவ் கிட்ட தோத்துட்டாரு. ஆலெக்ஸோட ஹைப் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் அப்புறம் அப்படியே காலியான மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆலெக்ஸ் வந்துட்டு நிறைய டைட்டில் டிஃபென்ஸ்லாம் பண்ணியிருக்கறனால உடனே ரீமேட்சும் கொடுத்துட்டாங்க. அந்த ரீமேட்சில் தரமான சம்பவம் நடந்தது. எடுத்துனே ஃபைட்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி நம்ம ஆலெக்ஸ் மறுபடியும் சாம்பியன்ஷிப்பை ரீகெயின் பண்ணி 2 டைம் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார். சரி, ஆங்க்லேயா ஒரு வின் வச்சிருக்காரு, ஆலெக்ஸ் ஒரு வின் வச்சிருக்காரு. இப்போ ட்ரிலஜி ஃபைட் நடக்கும்னு பார்த்தா சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிட்டு ஹெவி வெயிட் டிவிஷனுக்கு மூவ் ஆகிட்டாரு நம்ம ஆலெக்ஸ் பெரேரா. மறுபடியும் ஒரு ட்ரிலஜி ஃபைட் வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காரு. இதோட 2வது ட்ரிலஜி ஃபைட் ஆலெக்ஸ் பெரேரா வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ரைவல்ரி ஃபைட்டுக்கெல்லாம் தான் ஹைப் இருக்கும். அவருக்கும் அது மூலிமா நிறைய பணம் கிடச்சிருக்கும். சரி, அதை விடுங்க. ஹெவி வெயிட் டிவிஷனில் ஆலெக்ஸ் பெரேரா ஜான் ஜோன்சன் ஃபைட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஆலெக்ஸ் பெரேரா டாம் ஆஸ்பினால சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுவார்னு பார்த்தா ஜான் ஜோன்ஸை யூஎஃப்சி வந்துட்டு பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆஸ்பினாலும் இன்ஜுரி ரெக்கவரியில் இருக்காரு. அந்த சிரில் கான் ஃபைட்டில் நடந்த இன்ஜுரியில் தான் இன்னுமே ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா ஒயிட் ஹவுஸ் ஈவெண்ட்டில் வந்துட்டு ஆலெக்ஸ் பெரேராவும் சிரில் கானும் இன்ட்ரீம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆலெக்ஸை ஒரு வகையில் அப்ரிஷியேட் பண்ணணும், இன்னொரு சைடில் அது பெரிய மைனஸும் கூட. அப்ரிசியேஷன் என்னன்னா, ஆலெக்ஸ் என்னதான் ஒரு 2 டிவிஷன் சாம்பியனாக இருந்தாலும் கான் கூட இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆனோம். ஆலெக்ஸ் நினச்சிருந்தா ஆஸ்பினால் வந்த அப்புறம் டேரெக்டாக சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்கே போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிரில் கான் ஒரு ட்ரிக்கியான மேட்சப் தான் ஆலெக்ஸ்க்கு. ரெஸ்லிங் இருந்தால் கான் மேட்சப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு கான் ஒரு வகையில் டேஞ்சரஸான ஆப்போனன்ட் தான். சிரில் கான் ஆலெக்ஸ் பெரேரா ஃபைட் வந்துட்டு ஒரு கிக் பாக்ஸிங் மேட்சப்பாக தான் இருக்க போகுது. ஆலெக்ஸ் பெரேராக்கு இதில் என்ன மைனஸ்னு கேட்டிங்கன்னா, முதல் டைமாக ஒரு ஃபைட்டர் 3 டிவிஷன் சாம்பியன் ஆகிறக்கான முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்கு போகும்போது ரிஸ்க் வந்துட்டு அந்த ஒரு ஃபைட்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இன்ட்ரீம் ஃபைட்லேயும் வந்துட்டு ஆலெக்ஸ் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கனால அவர் 2 ஃபைட்டும் ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ தான் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு அவங்க தொட முடியும். ஒரு வேளை ஆலெக்ஸ் இந்த இன்ட்ரீம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்லேயே தோத்துட்டாருன்னா அது அவருக்கு பெரிய மைனஸாக முடிய போகுது. அவருக்கு மட்டும் இல்லை, ஃபேன்ஸுக்கும் தான். ஏன்னா இந்த ஹெவி வெயிட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போரிங்கான டிவிஷன். அதுக்கு வந்துட்டு ஆலெக்ஸ் வந்துட்டு லைட் ஹெவி வெயிட் டிவிஷன்லேயே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அவருக்கு அந்த ஸ்டார் பவராது இருக்குது, அந்த டிவிஷனாவது நல்லா போயிட்டு இருக்குங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக நமக்கு வரதா செய்யுது. ஆலெக்ஸ் இன்கேஸ் இந்த ஹெவி வெயிட் டிவிஷனில் போயிட்டு இந்த இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப்லேயே தோத்துட்டாருன்னா அவர் அந்த டிவிஷன்லேயே மாட்டிக்குவார். ஹெவி வெயிட் டிவிஷன் ஒரு போரிங்கான டிவிஷன், அங்கே நிறைய எலிட் லெவல் காம்படிஷனுமே கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஆனால் ஆலெக்ஸ் பெரேரா ரிஸ்க் தெரிஞ்சுதான் இந்த ஃபைட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப்பை இன்கேஸ் ஒயிட் ஹவுஸில் வின் பண்ணிட்டா எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே ஆஸ்பினால் கூட சாம்பியன்ஷிப் ஃபைட் நடக்க தான் போகுது. ஆஸ்பினாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்லக்கியான ஃபைட்டராக இருக்கார். பாப்பா அவரால் சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியுதான்னு. இன்கேஸ் ஆஸ்பினால் ரெக்கவர் ஆக முடியலன்னா இன்ட்ரீம் சாம்பியன் ஆகிறவங்க டேரெக்டாக சாம்பியனுமே ஆக முடியும். ஆஸ்பினாலே அப்படி தான் சாம்பியன் ஆனார். ஆலெக்ஸ் பெரேரா கொஞ்சம் இயர்ஸ்லேயே யூஎஃப்சியில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஈஸி தான். அவர் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். வாய் விட்டுட்டு ஆலெக்ஸ் பெரேராவை யூஎஃப்சிக்கு வர வச்சு ஃபேன்ஸ்க்கு நல்லது செஞ்சுருக்காரு. ஆலெக்ஸ் பெரேரா இப்பயே கோட் கான்வர்சேஷனில் இருக்கார். 3 டிவிஷன் சாம்பியன்லாம் ஆகிட்டா ஆலெக்ஸ் பெரேரா கோட் ஸ்டேட்டஸை யாருமே டினை பண்ண முடியாது. ஏன்னா யாருமே பண்ணாத விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஒரு டைம் மிடில் வெயிட் சாம்பியனாக இருக்காரு, 2 டைம் லைட் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்திருக்காரு. அடுத்து இன்ட்ரீம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்னு இதையுமே அச்சீவ் பண்ண முடியும். பாப்பா ஒரு ஹெவி வெயிட் டிவிஷனில் அச்சீவ் பண்ண முடியுதான்னு கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. ஏன்னா ஹெவி வெயிட்டில் ஆலெக்ஸ் விட அவர் ஆப்போனன்ட்ஸ்க்கு சைஸ் அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஆலெக்ஸ் பெரேரா 3 டிவிஷன் சாம்பியன் ஆவார்னு நினச்சிங்கன்னா சமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பெல்லாம் நினச்சிங்கன்னா நோ சமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.